பல கலாச்சாரங்களில் கோல்டன் பெசன்ட் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் குறிக்கிறதா நம்பப்படுது. இவற்றோட துடிப்பான நிறங்கள் மற்றும் அரச தோற்றம், கலைப்படைப்புகள், ஜவுளி மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் குறிப்பாக ஆசிய கலாச்சாரங்களில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பண்டைய பல சீன ஓவியங்களில் இவற்றை பார்க்கலாம். 7ஆம் நூற்றாண்டு தாங் வம்ச காலத்தை சேர்ந்த ஓவியமே இந்த பறவைக்கான பழமையான ஓவியமாக கருதப்படுது. இதைத் தொடர்ந்து சாங் மற்றும் சிங் அரச வம்ச கால ஓவியங்கள்லையும் அதிகமாக கோல்டன் பெசண்ட்டை பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக சிங் வம்ச கால ஓவியம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இதுக்கு காரணம் இது பட்டு துணியில் அழகான வண்ணங்களை கொண்டு தீட்டப்பட்ட ஓவியம். இந்த ஓவியத்தை ஒரு தபால் தலையாக தாய்வான் அஞ்சல் துறை வெளியிட்டிருக்காங்க. 2015 வெளிவந்த இந்த தபால் தலை நிஜமாவே பட்டு துணியிலேயே அச்சிடப்பட்டது. இதேபோல் ஜப்பானிய மேஜி காலத்து ஓவியம் ஒன்றையும் ரொம்பவே சிறப்பான ஓவியம்னு சொல்லலாம். சைனா, தாய்வான், மங்கோலியா, ரஷ்யா, கொரியா, கியூபா, பாகிஸ்தான், ரொமேனியா, தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கொலம்பியா மற்றும் இன்னும் பல நாடுகள் கோல்டன் பெசண்ட்டுக்கு தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த பறவை இனம் IUCN பட்டியலின்படி கவலை குறைந்த இனம், அதாவது லீஸ்ட் கன்சர்ன் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. கோல்டன் பெசண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் உங்களை போலவே நானும் மகிழ்ச்சியாக இருக்கேங்க. இயற்கையோட அதிசயமான இந்த அற்புதமான உயிரினங்களை பாதுகாக்கிறதுல நமக்கு இருக்கிற பொறுப்பை இவ நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. இயற்கை தந்த நம்ம உலகோட அழகை தொடர்ந்து பாராட்டி பாதுகாப்போம். மீண்டும் வனமும் வானமும் பகுதியில் வேறு ஒரு உயிரினத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.